Taste the Daily. எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் திறக்க இருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டடமா என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நோயாளிகளின் உயிருடன் விளையாட துடிக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூரில் 125 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட பென்லாண்ட் மருத்துவமனை கட்டட வளாகத்தில் புதியதாக 7 மாடி கட்டடத்தை கட்டி அதற்கு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை என்று பெயரிட்டு அரைக்குறையாக கட்டப்பட்ட கட்டடத்தை ஜூன் 25 அன்று பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் திறக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை என்றால் அதில் இருதயவியல் துறை, நரம்பியல் துறை, சிறுநீரகவியல், முடநீக்கியல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள், அறுவை சிகிச்சை அரங்குகள், அவசர மற்றும் விபத்து தொடர்பான தனி வார்டுகள் மற்றும் எக்ஸ்ரே அறைகள் உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர், இப்படிப்பட்ட மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என்று சுமார் 700க்கும் மேற்பட்டவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் வேலூரில் திறக்கப்பட உள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் இதுபோன்ற துறைகள், கட்டடங்கள் பெயரளவிற்கு உள்ளன. ஆனால் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர் பதவிகள் நிரப்பப்படவில்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இம்மருத்துவமனையில் செயல்பட உள்ள மகப்பேறு துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறைகளுக்கு தேவைப்படும் மருத்துவர்களும் செவிலியர்களும் வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து அயற்பணியில் மாற்றப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு துறையில் 31 உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 8 பேர் மட்டுமே பணியாற்றும் நிலையில் இவர்கள் எப்படி 2 இடங்களிலும் முழுமையாக கவனம் செலுத்தி பணியாற்ற முடியும் என்பது தெரியவில்லை. ஏற்கனவே சேலம் அம்மாப்பேட்டை அரசு மருத்துவமனை திறக்கப்பட்டு 1.5 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் முழுக்க சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தினமும் 8 மருத்துவர்கள் இங்கு சுழற்சி முறையில் அயற்பணி செய்து வருவதாகவும், திருநெல்வேலியில் புதிதாக திறக்கப்பட்ட கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து 25 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றுவதாகவும், இதே போலவே கிண்டி உள்ளிட்ட பல அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சுழற்சி முறையில் பணி செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதையும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளார். இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மருத்துவமனைகளையே நம்பியுள்ள ஏழை எளிய நோயாளிகளின் உயிரோடு விளையாடும் போக்கையே தொடர்ந்து கடைபிடித்து வருவது கண்டனத்திற்குரியதாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அவல நிலையால் தான் உணர்ச்சி வசப்படும் நோயாளிகளும் அவர்களின் உறவினர்களும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை தாக்கும் அவலம் நாள்தோறும் நிகழ்ந்து வருகிறது என எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். யார் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை என்ற ஒரே குறிக்கோளோடு இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருவதால் தான் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருந்த தமிழக மருத்துவத்துறை இன்றைக்கு பின்தங்கியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த துறையை நிர்வகிக்கும் அமைச்சர் மாசு வாய்ப்பந்தல் போட்டு இந்த உண்மையை மறைத்து விடலாம் என்று கருதுவது வேடிக்கையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவரின் பாடல் வரிகளை குறிப்பிட்டு, இந்த அவலங்களுக்கெல்லாம் 2026 தேர்தல் கண்டிப்பாக மாறுதலை தரும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.